அடுத்தது இப்ப முதல் பதிவுல நான் சொல்லியிருந்தேன். அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் கண்டாந்தர நட்சத்திரமாக சனி பகவான் வரும்போது பாத்தீங்கன்னாக்க ஒரு கெடுதல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லியிருக்கேன். அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கடகத்துல இருக்கக்கூடிய புதன் பகவானின் ஆயில்ய நட்சத்திரம், கடகத்தில் புதன் பகவானின் ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறப்போ அந்த ஆயில்ய நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் 4ஆம் பாதத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் பாதத்தில் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா கண்டாந்தர நட்சத்திரத்துல இருக்காரா, அதனால கெடுதல் செய்வாரா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படின்னா அந்த இடத்துல 28 பாகை அளவு வரைக்கும், அந்த ஒரு 30 பாகை அளவு உள்ள கடகராசி மண்டலத்தில் 28 பாகை அளவு வரைக்கும் செவ்வாய் நீசம் பெறார். அவர் 28 பாகையை கடந்து மீதமுள்ள 2 பாகை அளவுல இருக்கார். இந்த ஜனனகால ஜாதகத்துல ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா அந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா அப்பதான் அந்த கண்டாந்தர நட்சத்திரத்தின் பாவத்தன்மை வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்ப 28 பாகைக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த கண்டாந்தர நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னாக்கா வேலை செய்யாதா அப்படின்னா அது பாதிப்பு தராது. 26 பாகை 40 கலையில் இருந்து 28 பாகை வரைக்கும் செவ்வாய் பகவான் அங்க இருந்தாருன்னா நீச நிலையில் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னாக்கா பாதிப்பு தரதுல 28 பாகை கடந்ததுமே அவர் அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாதிப்பை கொடுத்துறாரு. அதே இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்று அந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கண்டாந்திர அதாவது ஆட்சி பெற்றவனோட பாத்தீங்கன்னாக்கா அந்த செவ்வாய் பகவான் இருக்கும்போது அதோட தாக்கம் குறையுது. சரி, அந்த சந்திர பகவான் எந்த பாதத்தில் நிற்கிறார் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா புஷ்கர நவாம்சம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் 4ஆம் பாதமான 3 பாகை 20 கலையில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஆட்சி பெற்று ஒரு புஷ்கர நவாம்சத்துல நிற்கிறாரு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அது கெடுதல் தருவது இல்லை. அதே நேரத்துல அந்த சந்திர பகவான் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வர்க்கோத்தமமாக ஆகி உயர்ந்த பலம் பெற்று அந்த செவ்வாய் பகவானுக்கு கெடுதல் இல்லாம பார்த்துக்கிறார். அதே இதுக்கு குரு பகவான் அந்த பாவகத்துக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மீனத்துல இருந்து அந்த சந்திர பகவான் பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சந்திர பகவான் மேலும் பலம் பெறாரு, செவ்வாய் பகவானும் பலம் பெறாரு. அதனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்டாந்தர நட்சத்திரத்தில் 28 பாகை கடந்து நீச நிலைக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் பகவானால் கெடுதலை செய்வது இல்லை அப்படிங்கிறது இதுல தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த பதிவுல இந்த கண்டாந்தர நட்சத்திர பாகை அளவுல உட்காரக்கூடிய கிரகங்களை பத்தி விளக்கம் மேலும் தரோம். அடுத்தடுத்த பதிவுலையும் பாருங்க.